ஹே காய்ஸ், இன்னைக்கு என்னோட டே 4 ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல்லாம் சாப்பிட்டு ஜிம் போக வேண்டியதான். இன்னைக்கு மண்டேன்றனால ரஷ் எப்படி இருக்குன்னு தெரியல. போனதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போவே பெயின் ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போக போக தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். பாப் இப்போதே இந்த கப்பெல்லாம் ஹோல்டு பண்ணவே முடியல. ஜாயின்லாம் வலிக்குது. என்ன நேரத்தில் முகப்பொருள்லாம் வந்திருக்கு. நம்ம ஜிம் போகிறத பார்த்து யாராவது சைட் அடிச்சிட்டாங்கன்னு என்னன்னு தெரியல. டே 3 ஒர்க் அவுட் அப்போ நான் என்னோடய ப்ரோட்டீன் பவுடர் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அன்றைக்கே எடுத்துகிட்டு போயிட்டு டியூரிங் த ஒர்க் வந்து கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி பண்ணுறதுனால அது ரொம்ப ஹெவியாக இருக்குது. இதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பவுடரை வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் குடிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி பாலும் பனானா மட்டும் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ பனானா சாப்பிட்றேன். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே வீடியோ கிளிப்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது என்னோடய வாய்ஸ் எனக்கே கேட்கும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்னால் அந்த ஃப்ளோ கொடுக்க முடியல. இதுக்கப்புறம் வாய்ஸ் கிளாரிட்டி இல்லைனாலுமே வீடியோ இந்த மாதிரி தான் எடுத்து போட போகிறேன். ஓகேங்களா? இது என்னோடய ஃப்ளோ கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பார்ப்போம். வண்டி எடுத்தாச்சு. காலையிலே ஏதோ ஆக்சிடெண்ட்டு போல். இன்றைக்கி பார்க்குற வியூ இதுதான். ஏதோ இடித்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போல். வரும்போது 2 ஆக்சிடெண்ட் நான் பார்த்துட்டேன். ஒரு பொண்ணு கீழே ஸ்கிட்டாகி விழுந்துட்டாங்க ரோடு ஏஜில் போய். இன்னொன்று ஆட்டோ ஓவர்டேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் பஸ்ஸில் இடித்து கீழே விழுந்தார் போல். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கிட்டேருந்து பார்த்துட்டு வரதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு உள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கி மண்டே, அதுவுமா 30 பேர். நான் தான் 30வது ஆள். எல்லாத்துலேயும் ஒரு 5 மினிட்ஸ் சைக்கிளிங், ஒரு 5 மினிட்ஸ் ட்ரெட்மில் போகலாம். நினைக்கிறேன் 5 நிமிஷத்தில் ரீச் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கிராஸ் ட்ரைனர் முடிச்சாச்சு. ஒரு நண்டு கால் மாதிரி நவுந்துட்டுருக்கு. இன்றைக்கி மண்டே அப்படின்றதுனால ட்ரைனர் செஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் ஒரு 15 ரெப்பு 3 செட்டு போட சொல்லிட்டாங்க. அதையும் முடிச்சாச்சு. அடுத்து ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, அது ஒரு 12 ரெப்பு 3 செட்டு திணறி தான் போட்டேன். அதையும் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து ட்ரைனர் சொல்லியிருந்தது டிக்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ். இது 10 ரெப்பு 3 செட்டு. இதை போடுறதுக்குள்ளே முடிஞ்சு சோலி. நெக்ஸ்ட்டு ட்ரைனர் சொல்லியிருந்தது பெக் ஃப்ளை. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. மேனேஜபிள் வெயிட் போட்டு ஒரு 12 ரெப்பு 3 செட்டு. இன்றைக்கி செஸ்ட் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. கிளம்ப வேண்டியதான். ஜிம் முடிச்சுட்டு வரும்போது தான் பார்க்குறேன் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா என்னென்னு தெரியலீங்களே, ஃபுல்லாக இடித்து வச்சுருக்காங்க. ஸோ ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. நம்மளுடைய போஸ்ட் ஒர்க் அவுட் வே ப்ரோட்டீன் எடுக்கலாம். இன்றைக்கி தான் அந்த ஸ்கூப்பை கண்டுபிடிச்சது. கம்பாசம் தூக்கி ஒழிச்சு வச்சுருந்தாங்க. ஸ்கூப் கண்டுபிடிச்சாச்சு. பிகினர்ன்றனால ஒரு ஸ்கூப் மட்டும் போதும், அதிகமாக போட வேணாம். ஓகே, டன். தண்ணியை கலக்குவோம். அச்சோ தண்ணி பத்தலையே. தப்பாக மூடுவோம். ஓகே, குலுக்கி தக்காத்தி ஒத்த கையில் மூடி குளுக்குறதுனால நமக்கு இப்போ ஒரு 5 ரூபா ப்ரோட்டீன் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. பரவாயில்ல, இதப்பா ஏற்றிடும். நான் வச்சுருக்கிறது பனானா ஃப்ளேவரு. டேஸ்ட் வைஸ் ஓகேவாக இருக்குது, நல்லாயிருக்கு.
முடிச்சாச்சு. ஓகே, குளிச்சு முடிச்சு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து மினி சிக்கன் பீஸா தான். சாப்பிடுங்க. பாய்.